ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, நான் என்னோடய விஐபி குரூப்புக்கு அட்வான்ஸ் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 90 to 95% ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு ட்ரேடுக்கு $25 யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரேட் எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகே, இந்த அசெட்டில் நான் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஏன் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை இந்த புல்லிஷ் கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் பியரிஷ் கேண்டில் வரும்னு நான் இந்த இடத்துல மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை லொஸ்ட்டில் முடியுதான்னு. இந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதுலேயும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் நம்ம வைக்கணும். அண்ட் இதே பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணிக்குது. ஸோ இதுலேயும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஸோ இதுக்கு நேராக நான் வச்சதால இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஏரியா. ஸோ இதில் மார்க்கெட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போகணுன்னு. ஸோ நான் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை இந்த புல்லிஷ் கேண்டில் பிரேக் பண்ணிச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போகணுன்னு நான் இந்த இடத்துல டவுன் ட்ரேட் எடுத்திருந்தேன், மல்டிபிள் ட்ரேட்ஸ். ஓகே, இந்த ட்ரேடு நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடம் 1, 2 ஓகேயா? இதுலேயும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ணதும் இதுக்கு நெக்ஸ்ட்டாக இதுக்கு ஈக்குவலாக ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த ஏரியா மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஸோ இதுலேயும் சப்போர்ட் லெவல் இருக்குது இந்த ஏரியாவில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் $100க்கு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு ட்ரேடு ஷுவர் ஷாட்டில் முடியுதா இல்லை லொஸ்ட்டில் முடியுதான்னு பார்க்கலாம்.
இந்த ட்ரேடு எனக்கு லொஸ்ட் ஆச்சுன்னா, நான் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மார்டிங்கல் பிளேஸ் பண்றேன். நான் லொஸ் பண்ண அமௌண்ட்ட ரெக்கவரி பண்ற மாரி. ஓகே. நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்டிங்கல் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நான் லொஸ் பண்ண அமௌண்ட்ட ரெக்கவரி பண்ற மாரி. ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இப்ப ரன் ஆவுற கேண்டில் வந்து ப்ராஃபிட்ல முடியுதா? இல்ல லாஸ்ல முடியுதான்னு. மார்டிங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணி, அந்த ட்ரேட் நமக்கு லொஸ்ட் ஆச்சுன்னா, நம்ம எகெயின் அதே கரன்சில சேம் அமௌண்ட் மட்டும் டபுள் பண்ணி, சேம் டைம் ஃப்ரேம் எகெயின் நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எகெயின் நம்ம என்ன டைரக்ஷன் எடுக்கிறோமோ, அதே டைரக்ஷன் வந்து நம்ம டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். இதுதான் மார்டிங்கல். இதுவும் லொஸ்ட் ஆச்சுன்னா வந்து, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் லொஸ்ட் ஆன கணக்கு வரும். மார்டிங்கல் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு எகெயின் நெக்ஸ்ட் டவுன் அப்படின்னு லொஸ்ட்டா போகக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து சேவ் பண்ணாது. ஸோ லொஸ்ட்டு வந்துரும் ஃபுல்லா. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்கு இந்த ட்ரேட் முடியறதுக்கு. ஓகே இந்த ட்ரேட் வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி பிளேஸ் பண்ணேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணுச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து டவுன் என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடு வந்து எனக்கு லொஸ்ட்டு தான். ஸோ நான் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மார்டிங்கல் போகும்னு எகெயின் நான் வந்து டவுன் என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் லொஸ் பண்ண அமௌண்ட்ட ரெக்கவரி பண்ற மாரி. இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதில ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடம் அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் இங்கேயும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து, கீழ இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி எகெயின் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நான் வந்து இதுவும் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணினதால, இதுக்கு நெக்ஸ்ட் வந்து எகெயின் டவுன் ட்ரேட் போகும்னு பார்த்தேன். ஸோ நமக்கும் அந்த ட்ரேடு வந்து லொஸ்ட்டு தான். ஓகே நீங்க இந்த ட்ரெண்ட் லைன பாருங்க. இதுலயும் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுலயும் பண்ணியிருக்கு. இது அண்ட் இது. ஸோ இதுலயும் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இதுலயும் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணதும், இதில நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் டவுன் தான் போகும்னு. ஸோ நம்ம வந்து மார்டிங்கல் பிளேஸ் பண்ணி, நம்ம லொஸ் பண்ண அமௌண்ட்ட ரெக்கவரி பண்ணிட்டோம்.